பிக் பாஸ்ல நாம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்க போதுங்க. ஆமாங்க, டைட்டில் வின் பண்ண போறது கானா வினோத் அவர்தான் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வேகமா பரவிக்கிட்டு இருக்கு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தப்ப திவாகர் அவர் கூட இவர் சேர்ந்து ரொம்ப ஃபன் பண்ண விஷயங்கள் ஆகட்டும், சில இடங்கள்ல இவர் சரியா பேசின விஷயங்கள் ஆகட்டும் என ஒரு சிலர் தேவையில்லாம இவரோட பேரை கெடுக்க சில விஷயங்கள் பண்ணாங்க. ஆனா வெளியே வந்த ரம்யா அவங்களும் கானா வினோத் அவரு அப்படிப்பட்டவரெல்லாம் கிடையாது, அவரு ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சமீபத்துல பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல ரொம்ப அதிர்ச்சியான ஒரு வீடியோ வெளியாகி அதை பார்த்து எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சு. திரை பிரபலங்கள்ல இருந்து அரசியல் கட்சி தலைவர்கள் வரைக்கும் எல்லாருமே ரியாக்ட் பண்ணாங்க. இந்த நிலையில பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல போட்டியாளரா பங்கு பெற்று டாப் 9 போட்டிகள்ல ஒருத்தரா இருக்கிறாரு கானா வினோத் அவரு. கானா வினோத் அவர் பாத்தீங்கன்னா கானா பாடல்கள் பாடுற பாடகர்கள் கிட்ட இனி வர காலங்கள்ல கஞ்சா பாடல், ரவுடி பாடல், குடிப்பாடல் இந்த மாதிரி எல்லாம் பாடக்கூடாது அப்படின்னு பேசுற வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. இத பார்த்து சமூக வலைதளங்கள்ல கானா வினோத் அவரை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இவர் சொன்ன இந்த விஷயங்களை பார்த்து ரசிகர்களும் நிறையவே லைக் பண்ணிட்டு இருக்காங்க. இவரோட இந்த பழைய வீடியோவை எல்லாருமே வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சொல்ல போனா சமூக பொறுப்போடு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்றாரு இல்லையா, இதுக்காகவே இவரை பாராட்டணும் அப்படின்னு எல்லாம் கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாட சொன்னா கண்டிப்பா பாடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் முடிவெடுத்தாராம். சொல்ல போனா யாராவது அப்படி பாட சொன்னா மேடையில மைக்க வச்சுட்டு கீழே வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாம் கானா வினோத் அவரு ரொம்ப நல்ல மனிதர், கண்டிப்பா அவரு இந்த பிக் பாஸ் சீசன் 9ல டைட்டில் வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நிறைய கருத்துக்களை பதிவிட்டு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கறத பிக் பாஸ் சீசன் 9. வினோத் அவர் சொன்ன மாதிரியே டைட்டில் வின் பண்ணுவாரா என்ன ஏதுங்கிறது கடைசி வரைக்கும் உறுதியாகாது, பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஏன்னா இந்த சீசன் 9ல மட்டும்தான் இப்ப வரைக்குமே இவங்க தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து மக்கள் யாரையுமே கொண்டாடாம இருக்காங்க. இப்ப வரைக்கும் வினோத் அவருடைய பேர் ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. சோ எதிர்பாராத விஷயங்கள் கண்டிப்பா நடக்கலாம். பார்வதி அவங்க கண்டிப்பா ரன்னர்ல வரலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறத இனி வர காலங்கள்ல தாங்க பார்க்க முடியும். இன்னும் மணி டாஸ்க் இருக்கு, என்ன மாதிரி அடுத்தடுத்த டாஸ்க் எல்லாம் இனிதான் பயங்கரமா இருக்கு. இந்த டாஸ்க் எல்லாம் எப்படி விளையாட போறாங்க, பிக் பாஸ் ஃபைனல் வந்தாச்சு, இதுல யாரு வின் பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவ்வளவு நாளா இவங்க எல்லாருமே இத்தனை விஷயங்கள் பண்ணி நிறைய பேர்கிட்ட வெறுப்பு சம்பாதிச்சிருந்தாலும் பிக் பாஸ் முடிகிற நேரத்துல இவங்களை எல்லாம் மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே நல்ல நல்ல கருத்துக்களையும் வீடியோக்களையும் பதிவிட்டு இருக்காங்க ரசிகர்கள். இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. கானா வினோத் அவர் வின் பண்ணுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.